இங்கே ஒரு வயசான பாட்டிக்கிட்ட ஒரு பாட்டிலில் ஒரு பவர்ஃபுல் ஸ்டோன் இருக்குது. அதை எடுத்து வெளியே வைக்கிறாங்க பாருங்க. அடுத்த செகண்ட் அதை கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருது. இது ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் அந்த கண்ணாடி கிளாஸுக்குள்ளே போட்டு இவன்கிட்ட கொடுத்துட்றாங்க. இவனை அதை எடுத்துக்கிட்டு இவனோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து குழி தோண்டி மறைச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவனோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரரோட டாக் அங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்காரு. அவர் என்னாச்சு இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும் போது அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கிருந்து போயிடுறான். இவருக்கு டவுட் வந்துடுது. அதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கு போகிறாரு. அவனோட வீட்டில் ஒரு டேபிள் வித்தியாசமாக இருக்குது. அந்த டேபிளை கொஞ்சம் நவுத்தி பார்த்தா அதுக்குள்ளே என்னமோ ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. அதுக்குள்ளே வர அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் பாருங்க. பார்த்தா அவனுக்கு ஒரு ஷாக்கு. ஒரு பெரிய லேப் மாரி இருக்குது. ஆக்சுவலாக இவங்க தான் அந்த ஸ்டோனை கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. அதால பெரிய பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே வந்து பறைச்சி வச்சுட்டு போயிருப்பான். அடுத்த நாள் இவர் அவனை எங்கே பார்த்தாங்களோ அந்த இடத்துல வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு இடத்துல மட்டும் மண்ணில் ஆகாயமாக பறந்துட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா அதில் தோண்டி பார்க்குறாரு பாருங்க. அப்போ அந்த பவர்ஃபுல் ஸ்டோன் இவனுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவன் இல்லாத நேரம் பார்த்து மறுபடியும் அவனோட லேபுக்குள்ளே வந்து அந்த ஸ்டோனை எங்கே இருந்துச்சோ அங்கேயே வச்சிடறான்.